ஹாய் கைஸ், தமிழன் சடக்குழி. நான் வினோத். இந்த காலம் வந்து எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, அதாவது இந்த கோழிகளை பார்த்தீங்கன்னா நாய் வந்து அதிகமாக கடிச்சிடும். அந்த கடிச்சிச்சுன்னா பெரும் அந்த இடுப்புலாம் பெரிய காயமாகிடும். அந்த காயத்தை வந்து எப்படி குணப்படுத்தலாம், சரிங்களா? அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக வியூஸ் யாரா பார்க்க இருந்தால் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பொட்டையை வந்து ஏகத்து பொட்டை வந்து நாய் வந்து இடுப்பில் கடிச்சிடுச்சு பயங்கரமாக. அதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஃபோட்டோவே போடுறேன், அதை பாருங்கள். ஏன்னா நான் வீடியோவில் காமிச்சுன்னா அதை வந்து துன்புறுத்துறேன்னு சொல்லிவிட்டு அதை இது பண்ணிவிடுவாங்க, ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. அதனால் நான் காமிக்கல. அதுக்கு வந்து என்ன மருந்து, நான் வந்து அடிக்கிற மருந்து ஒரே மருந்து தான். அந்த மருந்து வந்து நீங்கள் தொடர்ந்து காலையில் ஈவினிங் தொடர்ந்து அடிச்சுட்டு வந்தாலே போதும். அது சரியாக வர வரைக்கும் அடிக்கணும். இது வந்து சீக்கிரம் சரியாயிடும். ஆனால் அது பெரிய காயமாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும் அது சரியாக வருது, சரிங்களா? நீங்கள் வந்து தொடர்ந்து இது பண்ணிட்டு வந்தாலே சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் பொட்டைங்களை வந்து அதிகமாக இந்த நாய்கிட்ட வந்து பத்திரமா பார்த்துக்கணும். பாருங்கள், நல்லா பெரிய காயமாக ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த நாய் கடிச்ச பொட்டையை வந்து மருந்து அடிச்சாச்சு, சரிங்களா? இதேமாதிரி தொடர்ந்து அடிச்சுட்டு வந்தாலே போதும். நம்ம இந்த பொட்டையை வந்து ஈஸியாக காப்பாற்றிடலாம். நிறைய பொட்டை வந்து இந்த மாதிரி கடிச்சிட்டுனா வந்து ஆக்டிவாக இருக்காது, நடக்காது. அது மட்டும் இல்லாமல் தீனியும் சாப்பிடாது. அதாவது நம்ம வந்து பொட்டையை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா இது இந்த இடத்துல தான் வந்து காயம் இருக்குது. நம்ம மடி மேலே வச்சு கொடுத்தாலும் சரி தான், இதுக்கு வந்து வலி ஏற்படும். இதை வந்து ஒரு பத்திரமா, அதாவது மடி மேலே வைக்காமல் இப்படி வேணால் ஒரு ஆளை பிடிக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தீனி சீக்கிரம் எளிய முறையில் வந்து செரிமானம் ஆகிற தீனியாக கொடுக்கணும். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்கெட்டு, இந்த ரஸ்க்கு இதெல்லாம் போட்டு நல்லா குளுக்கோஸ் போட்டு கலந்து இதே கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா அது வந்து இந்த உடம்பு சரியாகிற வரைக்குமே இதை கொடுத்துட்டே வாங்க. அப்புறம் அடிக்கடிக்க நம்ம சாயா வைப்போம் பார்த்தீங்களா, அதாவது இந்த சக்கரை போடாமல் சாயா, அந்த டீத்தூள், அதாவது இந்த சுட தண்ணியில் நம்ம சுட தண்ணி நல்லா கொதிக்க வச்சு டீத்தூளை போட்டு அதில் எதுவுமே டீத்தூளை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி அதாவது ஒரு சிரிஞ்சில் ஃபுல்லாக இழுத்து 2 சிரிஞ்சி தினமும் அடிச்சிட்டு வாங்க. ஏன்னா அது வந்து அது எப்படி சொல்கிறதுனா, அது ஒரு இதுவும் இருக்குது அதில் வந்து அந்த அதிமதுரம், அது நிறையாப்பட்ட மூலிகைலாம் சேர்ப்பாங்க. அதாவது கோழிகளுக்கு வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கிறதுக்கு உதவி செய்யும் அந்த மருந்து, சரிங்களா? அந்த சாயா வந்து தினமும் கொடுத்துட்டு வாங்க நீங்கள் கோழிகளுக்கு. ஒரு 2 சிரிஞ்சி எடுத்து அடித்து விட்டு தினமும் இது ரொட்டேஷனாக பாருங்க. ஏன்னா வந்து அதில் வந்து ஏகப்பட்ட கோழிகளுக்கு வந்து சத்து இருக்குது, சரிங்களா? அதை வந்து நீங்கள் தினமும் இதை பண்ணிட்டு வந்தாலே போதும், பியூராக குணமாயிடும். இந்த கோழி பிடிக்கிறதுக்கு எனக்கு பயமாக்குது. ஏன்னா இது வந்து இடுப்பில் தான் நம்ம ஆளுக்கு கை பிடிச்சிட்டு நெஞ்சில் இடுப்பில் தான் கை வச்சு தூப்போம். அது எல்லா இடத்துலையும் வலிக்குது, சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் கோழியை சேஃபாக பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்க ஓல்டு லைன் டாப் லைனேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொட்டை தான் நம்மக்கிட்ட இருக்குது. எப்படியோ தப்பிச்சு வந்து, அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறது, நம்ம எந்த பொருள் மேலே ஆசை வைக்கிறோமோ அந்த பொருள் தான் சீக்கிரம் ஏதோ ஒரு ஃபால்ட்டில் போயிடும், செத்து போயிடும். நம்மக்கிட்ட இருக்கிறதுல டாப் லைன் பொட்டை. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்குது இந்த வம்சாவளியில் இந்த ஒரு பொட்டை மட்டும் தான் இருக்குது. மிச்சம் எல்லாம் போய் எல்லாம் காணாமல் போயிடுச்சு, திருட்டு போயிடுச்சு, நோய் வந்து செத்து போச்சு, எல்லாம் ஏகப்பட்ட இழப்பு வந்துடுச்சு. நம்மக்கிட்ட இந்த இதான் பொத்தி வச்சுட்டு இருந்தேன். ஒரு 2 நாள் நான் வெளியே போயிட்டு வந்துட்டேன், நாய் கட்டி நம்ம நாயை தான் கடிச்சிடுச்சு, சரிங்களா? நம்ம நாய் எப்படி கடிச்சிதுன்னா, நாய்க்கு சாப்பிட சொல்லி இவர் போய் சாப்பிட்ருக்காரு அந்த சாப்பாட்டை. அதான் நாய் குணம் உங்களுக்கே தெரியுமே. அது சாப்பாடு வருன்ட்டு பிடிச்சி கடிச்சிடுச்சு நல்லாவே. பயங்கரமாக கடிச்சிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு நாய் கடிச்சு வச்சுருக்குன்னு. இதுக்கு வந்து நம்ம என்ன ஃப்ரீ அடிக்கணும் பார்த்தீங்கன்னா, ரோலக்ஸ்னு ஒரு ஃப்ரீயாக இருக்கும். அதை நம்ம வந்து இது கடித்து ஒரு 4 நாள் ஆகிடுச்சு, ஓரளவுக்கு பக்குலாம் பிடிச்சிக்கிச்சு, இது ஓரளவுக்கு குணமாயிடும். இதை வந்து நம்ம வந்து சுத்தம் பண்ணோம். ஒரு சுத்தம் பண்ணது ஒரு மருந்து இருக்குது, அது பேர் என்னன்னு தெரியல, அது ஸ்க்ரீனில் போடுறோம். அதை வச்சு நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு அது மேலே இந்த மருந்து வந்து அடிச்சு விடணும், சரிங்களா? பாருங்கள், நல்லா பெரிய காயமாகிடுச்சு. இதெல்லாம் பாருங்கள், நல்லா கஜா முஜான்னு அழுக்காக இருக்குது. நல்லா மண்ணுங்களுமா அந்த மண்ணை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மருந்தை வச்சு நம்ம தினமும் அடிச்சுட்டு வந்தாலே போதும். இது வந்து பியூராக குணமாயிடும். பாருங்கள், இந்த மருந்து எப்படி அடிக்கிறதுன்னு பாருங்கள். இதான் அந்த ரோலக்ஸ் ஸ்ப்ரே. இதை மாட்டுக்கு, ஆட்டுக்கு எல்லாத்துக்குமே அடிக்கலாம். அதாவது இந்தமாதிரி நாய்க்கடிக்கு ஏதாவது கம்பி கீறிச்சுன்னா, கோழிகளுக்கு எந்த காயம் ஏற்பட்டாலும் இந்த மருந்து அடித்தாலே போதும், முற்றிலுமாக குணமாயிடும். எப்படி அடிக்கிறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த மருந்து வச்சு சுத்தம் பண்ணிடணும். இதேமாதிரி தொடர்ந்து அடிச்சுட்டு வந்தாலே போதும், பியூராக குணமாயிடும்.